Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video la chapter 13 probability la exercise 13.3 question number 1 வந்து பார்க்குறோம். And urn contains 5 red balls and 5 black balls. A ball is drawn at random. Its color is noted and is written to the urn. ஸோ இது வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஏர்ன்ல 5 ரெட் அண்ட் 5 பிளாக் பால்ஸ் வந்து இருக்கு. ஒரு பாலை வந்து ரேண்டமா வந்து பிக் பண்றாங்க. பார்த்துட்டு அந்த என்ன கலர்னு அவங்க நோட் பண்ணிட்டு திருப்பியுமே அதை ஏர்ன்குள்ளேயே வந்து போட்டுடுறாங்க. மோர் ஓவர் 2 additional balls of the color drawn or put in the urn. ஸோ அவங்க என்ன கலர் எடுக்கிறாங்களோ, அதாவது இப்போ ரெட் கலர் எடுத்தாங்க அப்படின்னா அதை எடுத்துட்டு அதை நோட் பண்ணிட்டு திருப்பி உள்ள போட்டுடுறாங்க. ஸோ அப்போ வந்து 2 ரெட் பாலை வந்து ஆட் பண்றாங்க. இல்ல இப்போ வந்து ஒரு எடுத்தது வந்து பிளாக் பாலா இருந்ததுன்னா 2 பிளாக் பாலை வந்து ஆட் பண்றாங்க. And then a ball is drawn at random. ஸோ இந்த மாதிரி 2 அடிஷ்னல் பாலை வந்து சேர்த்துட்ட பிறகு ஏர்ன்குள்ள அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா ஒரு பாலை வந்து ரேண்டமா பிக் பண்றாங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த செகண்ட் பால் இஸ் ரெட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இங்க என்ன ப்ராபபிலிட்டி தட் எடுத்த அந்த 2வது பால் வந்து ரெட் பால் அப்படின்றதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து ஏர்ன்ல மொத்தம் எத்தனை பால்ஸ் வந்து இருந்தது? 5 ரெட் பால்ஸ், 5 பிளாக் பால்ஸ். ஸோ டோட்டலாக வந்து நம்மளுக்கு 10 பால்ஸ் வந்து இருக்கு. ஸோ இங்கே வந்து E1 வந்து நம்ம எதை எடுத்துப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் drawn ball gives red. அடுத்தது E2 வந்து எடுத்துப்போம். எதை எடுத்துப்போம்னா, first drawn ball gives black ball. ஸோ இங்கே P of E1 எப்படி வந்து 1/2 1/2 E2 வந்து 1/2 வந்ததுன்னு பார்ப்போம். ஸோ P of E1 வந்து பார்த்தோம்னா என்னது? E1 வந்து என்னது? ஃபர்ஸ்ட் ட்ரா gives a red ball. எத்தனை ரெட் பால் இருக்கு? 5 ரெட் பால் இருக்கு. ஸோ 5. மொத்தம் எத்தனை பால்ஸ் இருக்கு? 10 பால்ஸ். ஸோ 5/10 which is 1/2. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ட்ரா gives a பிளாக் பால். அப்போ வந்து என்ன வரும்? P of E2 வந்து என்னது? அப்போ வந்து பிளாக் பால் எத்தனை? 5. டோட்டல் பால்ஸ் எவ்வளோ? 10. ஸோ அப்போ இதுவும் 1/2. இப்படிதான் வந்து நம்மளுக்கு P of E1 1/2, P of E2 1/2 வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 additional balls of the color drawn are put in the urn and then the ball is drawn at random. ஸோ இப்போ என்ன பால் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தாங்களோ அந்த பால் கலரையே வந்து 2 பால் வந்து ஆட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அந்த ஏர்ன்ல இருந்து அண்ட் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த செகண்ட் பால் இஸ் ரெட் பால் அப்படின்றது தான் வந்து கொஸ்டின். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்கல்ல அந்த பால், அது வந்து ரெட் பாலா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 2 ரெட் பால்ஸை வந்து அடிஷ்னலா வந்து ஆட் பண்ணுவோம் ஏர்ன்குள்ள. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு 5 + 2, அதாவது ஏற்கனவே வந்து 5 ரெட் பால்ஸ் வந்து இருக்கு. 5 + 2 7 ரெட் பால்ஸா வந்து மாறிடும். 5 பிளாக் பால்ஸா மாறிடும். இதே வென் the first drawn ball வந்து பிளாக்கா இருந்துச்சு அப்படின்னா அப்போ 2 பிளாக் பால்ஸ் அடிஷ்னலா ஆட் பண்ணுவோம். அப்போ 5 அப்படியே இருக்கும். ஒரு 5 ரெட் பால்ஸ். இங்க வந்து 5 + 2 7 பிளாக் பால்ஸா வந்து மாறிடும். ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி தட் த செகண்ட் பால் இஸ் ரெட் பால் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் பால் வந்து ரெட் பால் அப்படின்னா வந்து என்னது? அதாவது ஏ வந்து எடுத்துக்கலாம். ஸோ லெட் ஏ வந்து என்னது? செகண்ட் ட்ரா கிவ்ஸ் ரெட் பால். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? P of A தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பனா ப்ராபபிலிட்டி தட் த ஃபர்ஸ்ட் பால் வந்து ரெட் பால் அண்ட் தென் அப்போ வந்து என்ன பண்றாங்க? ஸோ P of A வந்து என்ன எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம? P of E1 dot P of A given E1 plus P of E2 into probability of A given E2 வந்து நம்ம யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இப்போ கொஸ்டின் படி இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் பால் வந்து ரெட்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும்? ஸோ லெட் first ball is red.
இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவோம், 2 additional red balls are put on the urn. ஆன்ல வந்து அந்த ரெட் பால் வந்து போட்டுறாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ வரும், ரெட் வந்து 5 + 2 வந்து ரெட் பால்ஸு, 5 பிளாக் பால்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் இங்கே வந்து என்ன வரணும், ஏ கிவன் E1. ஸோ E1 அப்படின்றது வந்து என்னது, ஃபர்ஸ்ட் ட்ரா வந்து இட் கிவ்ஸ் ரெட் பால், அதான் வந்து E1. அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ ரெட் பால் கிவன் தட் ஃபர்ஸ்ட் ட்ரா கிவ்ஸ் அ ரெட் பால் அப்படின்ற கண்டிஷன் தான் வந்து இது. ஸோ அப்போனா வந்து இங்கே என்ன இருக்கும், அதுக்கு தான் நம்ம வந்து 5 + 2 போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தது ரெட் பாலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 5 அதாவது ரெண்டு அடிஷ்னல் ரெட் பாலை வந்து சேர்ப்போம். அதனால தான் 5 + 2 போட்டு RN வந்து போட்டிருக்கு. அது ரெட் பாலை வந்து டினோட் பண்ணுது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இங்கே எப்படி வரும், 7/12 வந்து வரும். ஏன்னா 5 + 2 வந்து 7 ரெட் பால்ஸ் வந்து ஆகிடும். அந்த டோட்டல் பால்ஸ் வந்து 12 வந்து மாறிடும். இப்போ அதே மாதிரி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பால் வந்து எடுத்தது வந்து லெட் த ஃபர்ஸ்ட் பால் is black and 2 additional black balls are put in the urn. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், ஸோ அப்போ ஆனில் நம்ம வந்து அப்போ என்ன 2 பிளாக் பால்ஸ் வந்து போடுறோம். ஸோ இங்கே 5 ரெட் பால்ஸ் அப்படியே தான் இருக்கும். 5 + 2 வந்து 2 additional பிளாக் பால்ஸ் வந்து வரும். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் E2 வந்து என்ன வரும், அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் செகண்ட் draw gives a red ball given that the first ball drawn is a black ball அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து இங்கே என்ன வரும், 5/12 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ ஃபார்முலாவுக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 E2 இருக்குது, ஏ கிவன் E1ம் கண்டுபிடிச்சிட்டோம், அண்ட் ஏ கிவன் E2வும் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 into probability of A given E1 plus probability of E2 into probability of A given E2 வந்து வரும். ஸோ 1/2 into A given E1 வந்து என்ன வரும், it is 7/12 plus 1/2 into 5/12. It is 7/24 plus 5/24, which is இங்கே வந்து 24 common denominator, 7 plus 5 வந்து 12, which is 1/2. இதான் வந்து ஆன்சர் for the first question. ஸோ இங்கே வந்து இப்போ இந்த சம்மில் வந்து நம்ம பார்த்தோம்னா ஏன் வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி தியரம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஏன் வந்து பேஸ் தியரம் யூஸ் பண்ணல, நான் வந்து இதை இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயே உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் வந்து நான் அதை வந்து சொல்லியிருப்பேன், ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த ஒயிட் பால் கேம் ஃப்ரம் பேக் 1, அதாவது காஸ். இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒயிட் பாலுன்றதை கொடுத்துட்டாங்க, அது எந்த இடத்துல இருந்து அது எங்கேருந்து வந்தது அப்படின்றது அந்த காசை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா தான் பேஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் தியரம் ஆஃப் டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து எப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ ஒயிட் பால் அப்படின்ற மாதிரி வரும்போது நம்ம வந்து இங்கே டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து யூஸ் பண்ணுவோம். இது இன்னுமே நான் உங்களுக்கு அப்படியே மேலோட்டமாக சொல்கிறேன். உங்களுக்கு இன்னுமே டீட்டெயிலாக வேணும்னா இந்த 13.3 இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். ஸோ இங்கேயும் வந்து அதே தான், ப்ராபபிலிட்டி தட் த செகண்ட் பால் இஸ் ரெட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. வாட் இஸ் அ ப்ராபபிலிட்டி தட் த செகண்ட் பால் இஸ் ரெட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து இங்கே டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து தியரம் யூஸ் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா இப்படியும் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், இங்கே வந்து 2 ஈவெண்ட் இருக்கு. என்னது, ஃபர்ஸ்ட் ட்ரான் பால் வந்து
ரெட்டு, செகண்ட் ட்ரா வந்து பிளாக். எய்தர் திஸ் இல்லாட்டினா அது. திஸ் ரெட் பால் ஆர் பிளாக் பால் அப்படின்னு வந்து வருது. அப்போ வந்து ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் ஆறுன்னு வரும்போது. ஸோ அதனால வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி அப்படின்னும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த செகண்ட் சம் வந்து பாருங்க. இப்போ செகண்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா பேக் கண்டெய்ன்ஸ் 4 ரெட் அண்ட் 4 பிளாக் பால்ஸ். அனதர் பேக் கண்டெய்ன்ஸ் 2 ரெட் அண்ட் 6 பிளாக் பால்ஸ். ஸோ பேக் ஒன்னு வந்து எடுத்துக்கலாம். ஸோ பேக் ஒன்ல பார்த்தோம்னா 4 ரெட் பால்ஸ் இருக்கு, 4 பிளாக் பால்ஸ் வந்து இருக்கு. அண்ட் பேக் டூல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 ரெட் பால்ஸ் வந்து இருக்கு, 6 பிளாக் பால்ஸ் வந்து இருக்கு. அண்ட் ஒன் ஆஃப் த டூ பேக் இஸ் செலக்டட் அட் ரேண்டம். எதனா ஒரு பேக்கை மட்டும் ரேண்டமாக செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் பால் இஸ் ட்ரான் ஃப்ரம் த பேக். இந்த ரெண்டு பேக்கில் எதனா ஒரு பேக்ல இருந்து மட்டும்தான் வந்து எடுக்கிறாங்க. விச் இஸ் ஃபவுண்ட் டு பி ரெட். எடுத்த பால் வந்து ரெட் பால் அப்படின்றது சொல்லிட்டாங்க. இங்கே புரியுதா? இந்த கொஸ்டினுக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியுதா? இந்த கொஸ்டினை 1 or 2 times ரீட் பண்ணி பாருங்க. இங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்க? எடுத்த பால் வந்து ரெட்டுன்னு வந்து சொல்லிட்டாங்க. ஆனா எந்த பேக்ல இருந்து எடுத்தோம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் நம்ம இந்த சம்ல. அப்படி இருக்கும் போத பேஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சம்ல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, இங்க வந்து செகண்ட் பால் வந்து ரெட் பாலா வந்து வேணும் அப்படின்றது தான் வந்து ப்ராபபிலிட்டியா வந்து இருந்துச்சு. ஸோ இந்த கொஸ்டினை வந்து நல்லா ரீட் பண்ணிங்கனாவே வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இங்கே பேக் 1 பேக் 2 வந்து இருக்கு. ஸோ இப்போ இங்கே E1 வந்து நம்ம எதை எடுத்துப்போம் அப்படின்னா பேக் 1 இஸ் செலக்டட் அண்ட் E2 அப்படின்றத வந்து நம்ம எதை எடுத்துப்போம், பேக் 2 இஸ் செலக்டட். ஸோ இப்போ இங்கே ஏ வந்து என்னது, இங்கே வந்து கொடுத்துட்டாங்க ட்ரான் பால் இஸ் ஃபவுண்ட் டு பி ரெட்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே வந்து பால் இஸ் ரெட் பால், அது வந்து ஆல்ரெடி கிவன். ஸோ அப்போ வந்து நம்ம இங்கே என்ன ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த பால் இஸ் ட்ரான் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பேக் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் என்னது ஃபர்ஸ்ட் பேக் கிவன் தட் பால் இஸ் ரெட். ஸோ இப்போ வந்து நம்ம இது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பேஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார்முலா ஆஃப் பேஸ் தியரம் வந்து P ஆஃப் E1 into P of A given E1 வந்து வரும் by P of E1 into P of A given E1 plus P of E2 into probability of A given E2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா 2 பேக் வந்து இருக்கு. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 வந்து நம்மளுக்கு என்ன வரும், ஸோ 2 பேக்ஸு, P ஆஃப் E1ன்றது ஃபர்ஸ்ட் பேக், ஸோ 1. அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 அப்படின்றதும் வந்து 1/2 தான். ஸோ இப்போ இதில் வந்து இது நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், A given E1 கண்டுபிடிக்கணும், A given E2 வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A given E1. ஸோ இங்கே வந்து என்ன மீனிங், இது probability of getting the red ball given that it is taken from the first bag. அப்போ வந்து என்ன அர்த்தம், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேக்ல எத்தனை ரெட் பால்ஸ் இருக்கு, 4 இருக்கு. டோட்டலா எத்தனை பால்ஸ் இருக்கு, 8. ஸோ 4/8 which is 1/2. இப்போ அடுத்தது probability of A given E2. அதாவது probability of getting red ball given that it is selected from bag 2. அப்போ வந்து பேக் 2ல எத்தனை ரெட் பால் இருக்கு, 2 இருக்கு. மொத்தமாக எத்தனை பால்ஸ், 8 பால்ஸ். ஸோ 1/4. இப்போ வந்து ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 given A equal to P of E1 into P of A given E1 வரும் by probability of E1 into probability of A given E1 plus probability of E2 into probability of A given E2 வந்து வரும். ஸோ probability of E1 என்னது 1/2 into A given E1 அதுவுமே வந்து 1/2 தான் by P of E1 வந்து 1/2 into A given E1 வந்து 1/2 plus 1/2 into 1/4 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ which is 1/4 by 1/4 plus 1/8. ஸோ இப்போ இங்கே வந்து LCM எடுத்துக்கலாம். ஸோ 1/4 by
இங்கே வந்து 8 வந்துடும். ஸோ இன்டூ 2. ஸோ 2 + 1 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இட் வில் பி 1/4/3/8. ஸோ 1/4 into 8/3. 1 time, 2 times. So which is 2/3. ஸோ செகண்ட் சம்மோட ஆன்சர் வந்து என்னது 2/3. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேர்ட் சம் வந்து பார்க்கலாம். ஸோ தேர்ட் சம்மில் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ காலேஜ் இட் இஸ் நோன் தட் 60% reside in hostel. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் வந்து 60% வந்து ஹாஸ்டலில் வந்து இருக்காங்க, 40% ஆர் டே ஸ்காலர்ஸ். அதாவது ஹாஸ்டலில் வந்து இல்லை, அவங்கெல்லாம் வந்து ஹாஸ்டலில் தங்க மாட்டாங்க. அது வந்து 40%. ப்ரீவியஸ் இயர் ரிசல்ட் ரிப்போர்ட் தட் 30% ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ரிசைட் இன் ஹாஸ்டல் அட்டைன்ட் ஏ கிரேடு. ஸோ வந்து லாஸ்ட் இயர், அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து ரிசல்ட்டு வந்து எடுத்து பார்க்கும் போது 30% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டலில் இருந்தாங்கல்ல, 30% ஆஃப் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யார் ஹாஸ்டலில் இருந்தாங்களோ அவங்க வந்து ஏ கிரேட் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் 20% டே ஸ்காலர்ஸ் வந்து ஏ கிரேட் வந்து வாங்கியிருக்காங்க ஆனுவல் எக்ஸாமினேஷனில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த இயர் one student is chosen at random from the college and he has an A grade. ஸோ இங்கே என்ன சொல்லிட்டாங்க, ஏ கிரேடுன்னு வந்து சொல்லிட்டாங்க. அண்ட் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த ஸ்டூடெண்ட் இஸ் அ ஹாஸ்டெய்லர். ஸோ இங்கே வந்து கிரேட் ஏன்னு வந்து சொல்லிட்டாங்க. அவங்க வந்து ஹாஸ்டலில் தங்கின பசங்களா இல்லாட்டினா வந்து டே ஸ்காலரா அப்படின்றத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டே ஸ்காலர்னா அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, ஹாஸ்டலில் வந்து தங்க மாட்டாங்க, டெய்லி வீட்டுக்கு போயிட்டு வர பசங்க. அண்ட் ஹாஸ்டலர் அப்படின்றது பசங்க வந்து ஹாஸ்டலில் அங்கேயே வந்து தங்குறவங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் புரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே வந்து கொடுத்துட்டாங்க ஹி ஹேஸ் அ ஏ கிரேட் அப்படின்னு வந்து கிரேட் வந்து ஏ இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. அண்ட் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த ஸ்டூடெண்ட் இஸ் அ ஹாஸ்டெய்லர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துட்டு இதை கேட்குறாங்க அப்படின்னும் போத நம்ம வந்து பேஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே E1 அப்படின்றது வந்து என்னது, ஹாஸ்டெய்லர் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் E2 இஸ் டே ஸ்காலர். அண்ட் ஏ வந்து என்ன வரும், ஸோ ஏ வந்து வந்து கிரேட் ஏ வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 வில் பி 60%, which is 60/100, which is 6/10, which is 0.6. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் E2, அதாவது டே ஸ்காலர். ஸோ அவங்க வந்து எவ்வளோ 40%, which is 40/100, which is 4/10, which is 0.4. ஸோ ஃபார்முலா வந்து என்னது, பேஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 given A is equal to P of E1 into P of A given E1 வரும் by probability of E1 into probability of A given E1 plus probability of E2 into probability of A given E2. ஸோ இங்கே ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் E1, அதாவது ஏ வந்து இங்கே என்னது கிரேட் ஏ வாங்கியிருக்காங்க, E1 அப்படின்றது ஹாஸ்டலர். அதாவது கிரேட் ஏ வாங்கினா ஹாஸ்டலில் இருந்த பசங்க வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 30% அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் 30/100, which is 3/10, which is 0.3. and probability of A given E2, அதாவது கிரேட் ஏ வாங்கின பசங்க that they are day scholar பசங்க வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 20% அப்படின்னு கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் 20/100, which is 2/10, which is 0. ஸோ இப்போ வந்து அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம் பேஸ் தியரமில். ஸோ P ஆஃப் E1 given A, அதாவது அவங்க வந்து இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், தட் த ஸ்டூடெண்ட் இஸ் அ ஹாஸ்டெய்லர். ப்ராபபிலிட்டி தட் த ஸ்டூடெண்ட் இஸ் அ ஹாஸ்டெய்லர் given தட் வந்து he or she வந்து the student got grade A அப்படின்றது தான். அதாவது கிரேட் ஏ வாங்கியிருக்க பசங்க அவங்க வந்து ஹாஸ்டலில் இருந்த பசங்க, அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ஸோ இதில் அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியது தான். ஸோ P ஆஃப் E1 வந்து 0.6 இன்டூ P ஆஃப் A given E1 0.3 by 0.6 into 0.3 plus 0.4 into 0.2.
ஸோ அந்தந்த வேல்யூஸை எடுத்து அப்படியே ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். ஸோ 0.18 வரும் நியூமரேட்டரில், இங்கே வந்து 0.18 ப்ளஸ் 0.08 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 0.18 ப்ளஸ் 0.08 ஆட் பண்ணுறோம். ஸோ 16, 26, அதாவது 0.26, 0.18 by 0.26 வரும். இன்டூ 100 பண்ணி நான் டெசிமலை வந்து ரிமூவ் பண்ணுறேன். அதாவது 18/26. ஸோ இங்கே வந்து 2 9 டைம்ஸ், இது வந்து 2 13 டைம்ஸ். ஸோ 9/13 தான் வந்து ஆன்சர். ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் சம்ஸ் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.